உலக பாலியல் தினத்தை ஒட்டி சென்னை வடபழனியில் உள்ள டாக்டர் காமராஜ் மருத்துவமனையில் பாலியல் மருத்துவ வல்லுநர் டாக்டர் டி காமராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். பாலியல் விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பன்னாட்டு அளவிலான மருத்துவ கருத்தரங்க நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். மருத்துவ அறிவியலில் நவீன சிகிச்சை முறைகளை, கண்டுபிடிப்புகளை, சரியான வாழ்வியல் முறைகளை பரவலாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பது எங்களது நோக்கம். மனிதனின் அடிப்படை தேவைகளான உணவு, உடை, இருப்பிடம் என்று இந்த முறையும் குறிப்பிட்டு சொல்வார்கள். 4வதாக பாலியல் நலமும் உள்ளடக்கிய முழுமையான ஆரோக்கியமும் மனிதனின் அடிப்படை தேவையாகும். செப்டம்பர் 4 உலக பாலியல் நல தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தை ஒட்டி செப்டம்பர் 4ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை பாலியல் நலம் மற்றும் ஸ்டெம் செல் விழிப்புணர்வு கண்காட்சி வடபழனியில் டாக்டர் காமராஜ் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற இருக்கிறது. தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன் 4/9/2024 அன்று காலை 10:30 மணி அளவில் கண்காட்சியை தொடங்கி வைக்கிறார். பாலியல் நலம், குழந்தையின்மை பிரச்சனைகள், ஆண்மை குறைவு தொடர்பான விழிப்புணர்வு கண்காட்சியோடு ஸ்டெம் செல் விழிப்புணர்வு கண்காட்சியும் நடைபெறுகிறது. உலக அளவில் சர்க்கரை நோயின் தலைநகரமாக இந்தியா வந்துவிட்டது என்றும், சர்க்கரை நோயாளிகளில் 50% பேர் சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைப்பதில்லை என்றும், இதனால் பாதிக்கப்படுபவர்களில் 60% பேருக்கு ஆண்மை குறைவு ஏற்படுகிறது என்றும், அளவுக்கு அதிகமான தவறான செல்போன் பயன்பாடு, லேப்டாப் பயன்பாடு போன்றவற்றால் ஆண்களுக்கு விந்தணு உற்பத்தியும் பாதிக்கப்படுகிறது. நவீன மருத்துவம் பெரிய அளவுக்கு புதிய புதிய மருந்துகளை, சிகிச்சை முறைகளை அறிமுகம் செய்து வந்தாலும் அவை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. இதிலிருந்து விடுபட ஒரு மாற்று வழி கிடைக்காதா என்று ஏங்கிய மக்களுக்கு நல்லதொரு வாய்ப்பாக அமைந்திருப்பது ஸ்டெம் செல் சிகிச்சையாகும். இதை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே எனது விருப்பம் என்றார். பாலியல் சர்வே முடிவுகளை திரைப்பட இயக்குனர் பாண்டியராஜன் வெளியிட்டு பேசும்போது, டாக்டர் காமராஜ் தம்பதியரின் பாலியல் விழிப்புணர்வு பணிகள் மகத்தானது. இதை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே எனது விருப்பம் என்றார். கண்காட்சிக்கு அனுமதி இலவசம் என்றும், காலை 8 மணி முதல் மாலை 7 மணி வரை கண்காட்சி நடைபெறும் என்றும் கூறினார். கண்காட்சி நடைபெறும் நாட்களில் மருத்துவர்களை சந்தித்து பேசலாம், இலவச ஆலோசனை வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். அதே மாதிரி நிறைய இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை நிறைய விவசாயத்தில் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் இப்போ ஒரு ஸ்டோருக்கு போகிறீங்க, எங்கே பார்த்தாலும் உணவு பிஸ்கெட்லேருந்து எல்லாம் வச்சுருக்காங்க. சாதாரண உணவு, இந்த தண்ணியை சாதாரணமாக வச்சுருந்தீங்கன்னா 2 நாளில் கெட்டு போயிடும். இந்த தண்ணி 3 மாதம் 4 மாதத்துக்கு இருந்தாலும் கெட்டு போகுது. ஏன்னா அதில் பூச்சிக்கொல்லி சேர்த்துருக்காங்க. இந்த ப்ரிசர்வேட்டிவ் ஒரு நாளைக்கு ஒரு சாதாரண மனுஷன் 3000 கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம். தலைக்கு யூஸ் பண்ணுற ஷாம்புலேருந்து பல் தேய்க்கிற இது வரைக்கும் ஏராளமான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது ஃபெர்டிலிட்டி அஃபெக்ட் பண்ணுது, குழந்தையின்மை உண்டு பண்ணுது, அதே மாதிரி கேன்சர் அதிகப்படுத்துது. ஸோ இது எல்லாமே ஃபெர்டிலிட்டியை பாதிக்கும். எந்த கலப்படம் இல்லாத ஒரு காய்கறிகள், பழங்கள், அதே பூச்சிக்கொல்லி இல்லாத பழங்கள் சாப்பிடும்போது அது உடல் ஆரோக்கியத்தை அதிகமாக்கும், நல்ல விந்தணுக்கள் பெற வரும். சார், இன்றைய காலகட்டத்தில் ஏராளமான இளைஞர்கள் போதைக்கு அடிமை வராங்க. அதை தாண்டி பல்வேறு இடங்கள்ல பாலியல் சீண்டல்கள் அதிகமாயிட்டே இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு எந்த மாதிரி நடவடிக்கை தேவைன்னு சொல்லி நீங்க ஏன்னா இன்னைக்கு எல்லா துறைகளையுமே ஒரு பாலியல் தொல்லைங்கிறது அதிகரிச்சுட்டே வருது. அது குழந்தைகள் முதற்கொண்டு அது பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு என்ன தீர்வு? பாலியல் பிரச்சனைகளுக்கு நம்பர் 1 தீர்வு பாலியல் கல்விங்க. செக்ஸ் எஜுகேஷன் முக்கியம். நாலேஜ் இஸ் பவர். அவங்கள எஜுகேட் பண்ணணும். அது ஒன்று. ஆண்களையும் எஜுகேட் பண்ணணும், பெண்களையும் எஜுகேட் பண்ணணும். 2வதாக கடுமையான சட்டங்கள். இப்போது முக்கியமாக சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஒரு பெண்ணை நீங்கள் டீஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் யாரோட பிரைம் மினிஸ்டரோட பையனாக இருந்தாலும் யாரையும் விட மாட்டாங்க. அவங்க யாருமே சட்டத்துக்கு மேற்பட்டவர்கள். கடுமையான தண்டனை. அப்போ சாதாரணமாக பெண்கள் இயல்பாக எல்லா இடத்துக்கும் போவாங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வெகுவாக குறைவு. சோசியலிச நாடுகள்லையும் சிங்கப்பூர் போன்ற சில நாடுகள்லையும் கடுமையான சட்டங்கள் இருக்குது. இது மற்ற நாடுகளில் அவ்வளோ இல்லை. பொலிட்டிக்கல் ப்ரெஷர், ஸோ பல்வேறு காரணங்களால் அந்த சட்டத்திட்டங்கள் கம்மி. ஆமாம், அதில் அது ஒரு எக்ஸ்ட்ரீம். அது என்னங்க சார், ஸ்டெம் செல் தெரப்பி ஆணுறுப்பினுடைய உள்ள இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள், நரம்புகள், அந்த கார்போசா கேவர்னோசான்ற செல்கள், இதையெல்லாம் ரிப்பேர் பண்ணும். புதிய செல்களை உருவாக்கும், ரீஜெனரேட்.
ரிப்ளினிஷ், புதிய செல்களை உருவாக்கும், புதிய அந்த டிஷ்யூக்களை உருவாக்கும். ரிப்பேர், ரிப்ளினிஷ், ரீஜெனரேட். இது பல்வேறு உடம்புல இருக்கக்கூடிய பல விஷயங்களை அப்படிதான் உருவாக்குது. நம்ம ஏன் வயசாகிறோம் அப்படின்னாலே நம்ம உடம்புல ஸ்டெம் செல்கள் குறையுது. ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு மாசத்துல 100 கோடி ஸ்டெம் செல்கள் உருவாகும். அதே ஒரு 70 வயதானவருக்கு ஒரு மாசத்துல 260 ஸ்டெம் செல்கள் தான் உருவாகும். இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை, நமக்கு தேவைக்கும் கிடைக்கிறதுக்கும் உள்ள வேறுபாடு தான் நமக்கு வயசாகுது. அதனால ஸ்டெம் செல்கள் வந்து ஆண்மை குறைவு, இந்த குழந்தையின்மை, பல்வேறு பிரச்சனைகளை சரி பண்றதோட ஆர்த்தோல ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டே இனிமேல் தேவையில்லை. ஸ்டெம் செல் சிகிச்சை வந்த பிறகு டோட்டலாக ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டு, அதே மாதிரி பல்வேறு விதமான ஆர்த்தோ பிரச்சனைகளுக்கும் அது ஒரு தீர்வாக இருக்கு. சொல்லுங்க சார். நீங்க பார்க்க போறீங்க, நாளைக்கு மறுநாள் வாங்க, எல்லா விஷயங்களும் இருக்கும். ஸ்டெம் செல் பற்றிய A to Z எல்லா விஷயங்களும் அதில் இருக்கும். குழந்தையின்மை, அதே மாதிரி ஆண்மை குறைவு, அந்த செக்ஸ் பிரச்சனைகள், அதற்கான தீர்வு, ஆர்த்தோ பிரச்சனைகளுக்கு ஸ்டெம் செல் எப்படி பயன்படுது, மூளை முடியல, அழகியல், அதில் நரம்பியல், அழகியல், பாலியல், அதே மாதிரி இது எல்லாமே ஸ்டெம் செல்லில், எலும்பியல், இதில் எல்லாத்துலேயும் ஸ்டெம் செல்ஸோட ரோல் என்ன அப்படின்றதெல்லாம் அங்கே நீங்கள் படங்களாகவும் ஒரு எளிமையாக புரிகிற மாதிரி, பொதுமக்களுக்கு புரிகிற மாதிரியான ஒரு கண்காட்சி அது. சார், குழந்தைகளை பாலியல் இருந்து காப்பதற்கு பெற்றோர்களோட என்ன மாதிரி விழிப்புணர்வு தேவை, பெற்றோர்கள் எந்த அளவுக்கு இருக்கும்? குழந்தைகளுக்கு ரொம்ப ஆரம்பத்திலிருந்தே பெற்றோர்கள் பாலியல் கல்வியை சொல்லித்தரணும். சிறு வயது முதற்கொண்டு அவர்கள் கேட்கும்போது தெளிவான ஒரு பதிலை சொல்லணும். ஆபாசமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நாம் தெளிவான பதில் சொல்லணும். பொதுவாக இதுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சானிட்டரி நாப்கின் விளம்பரம் ஓடுது, ஒரு பெண் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இதை பற்றிய விஷயங்கள் எல்லாம் குழந்தையோட ஒரு திறந்த மனதோட வாதம் பண்ணலாம். குழந்தைகளுக்கு அதிகமாக சொல்லி ஏதாவது கெடுத்துருவோமான்னா நம்ம பயப்பட வேண்டாம். ஏன்னா நீங்கள் நிறைய சொன்னீங்கன்னாலும் குழந்தைகளுக்கு புரிகிற அளவுக்கு தான் புரியும். அதனால் ஓரளவுக்கு எளிமையாக சொல்லலாம். சில நேரம் நமக்கே அது புரியலை அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி வாங்க, நம்ம இது சம்மந்தப்பட்ட ஒரு புத்தகங்களை படிக்கலாம், மருத்துவர்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லி குழந்தைகளை கூட்டு போய் மருத்துவர்கள்ட்டையும் இதை பற்றி மனம் திறந்து பேசலாம். இந்த கல்வியை அங்கே குழந்தைகள் லெவலில் பெற்றோர் தான் முதல் ஆரம்பிக்கணும். அடுத்து பள்ளிகளில் கண்டிப்பாக ஆரம்பிக்கணும். ஏன்னா பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தரதை நம்ம தீவிரமாக நம்புகிறோம். அப்போ ஸ்கூல்ஸ் லெவலில் குட் டச், பேட் டச்சு, குழந்தைகளுக்கு ஒரு சரௌண்டிங் சரியில்லை, தப்பாக ஏதோ நடக்குது அப்படின்னு உணர்வு வந்தால் கூட உடனே போய் பெற்றோர்கிட்ட சொல்லி, நம்பகமான நபர்கள்ட்ட இதை பற்றி சொல்லணும். அப்படியெல்லாம் நம்ம சரியாக சொல்லித்தரல அப்படின்னா குழந்தைகளுக்கு இந்த தவறுகள் நடக்கும்போது ஒரு பய உணர்வு வந்துடும். என்ன பண்ணுறது, அவங்களுக்கும் ஏதாவது தவறாக நடந்துருமோ, நாமளும் இது காரணமோன்ற பய உணர்வில் உறைஞ்சி போயிடுவாங்க. தவறு செய்கிறவங்களுக்கு அதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸ்டாப், நிறுத்து அப்படின்னு குழந்தை சத்தமாக தனக்கு பிடிக்காத விஷயங்களை யாராவது செய்கிறாங்க அப்படின்னா சொல்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும். நம்மலாம் தனியாக அதை கற்றுக் கொடுக்கணும், அல்லது ஸ்கூலில் அதை ஒரு ட்ரைனிங்காக சொல்லி கொடுக்கணும். இப்படியெல்லாம் பண்ணும்போது பல்வேறு பாலியல் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். நம்ம இப்போது கல்கட்டாவில் நடந்த நிகழ்வுகள்லாம் ரொம்ப துயரமான சம்பவம் அது. அதே மாதிரி இப்போ பாலியல் புகார்கள் அங்கங்கே வந்துக்கிட்டே இருக்குது. திரையுலகத்தில் வந்துக்கிட்டு இருக்கு, இப்போது தெலுங்கு திரையுலகத்தில் இப்போ வந்துருக்கு, இன்றைக்கி எல்லாம் கடுமையாக வந்துட்டு இருக்கு. இது என்னன்னா, ஒரு டெமோக்ரட்டைஸ் பண்ணாமல், எஜுகேட் பண்ணாமல் கொண்டு போய்கிட்டே இருக்கும். ஒரு இலைமறை காயாக அப்படியே கொண்டு போய்கிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போகிறதுனால இந்த பிரச்சனைகள் ரொம்ப பெருசாக போகுது. இதை மனம் திறந்து பேசுறது, சில விஷயங்களை எல்லாருக்கும் எஜுகேட் பண்ணுறது, தவறுகள் யாராவது பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அங்கேயே நீங்கள் அதை எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்கிறது, அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை சொல்லி தரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளை பெருமளவுக்கு நம்ம தவிர்க்க முடியும். ரொம்ப எளிமையாக நிறைய கிடைக்கக்கூடியது வயிற்றில் இருக்கக்கூடிய கொழுப்பு. அதில் 500 மடங்கு அதிகமான ஸ்டெம் செல்ஸ் இருக்கு. நம்ம எலும்பு மஜ்ஜையிலேருந்து எடுக்கலாம், வயிற்றுலேருந்து கொழுப்புலேருந்து எடுக்கலாம். எலும்பு மஜ்ஜையிலேருந்து கிடைக்கிறதோட 500 மடங்கு அதிகமான ஸ்டெம் செல்கள் வயிற்றுலேருந்து இருக்கக்கூடிய கொழுப்பில் இருக்குது. அதை எடுக்கிறது ஈஸி, கொழுப்பை கொடுக்கறதுக்கு எல்லாரும் தயாராக இருப்பாங்க. நம்ம தொப்பையிலேருந்து கொஞ்சம் குறையுது அப்படின்னா எல்லாரும் சந்தோஷமாக கொடுப்பாங்க. அதை
அதை எடுத்து அதிலிருந்து ஸ்டெம் செல்களை பிரித்து எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, எலும்புகளில் பிரச்சனை இல்லை, கர்ப்பப்பையில் பிரச்சனை, சினை மூட்டைகள் சரியாக உருவாகலை, ஆணுறுப்பில் பிரச்சனை இல்லை, மூளையில் பார்க்கின்சன் இல்லை டிமென்ஷியா, அதே மாதிரி ஹார்ட் அட்டாக்குக்கு இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பக்கவாதம், பல்வேறு நோய்களுக்கு, சர்க்கரை நோய், இப்படி ஏராளமான நோய்களுக்கு ஸ்டெம் செல் வந்து மிகப்பெரிய ஒரு மருந்தாக வந்துக்கிட்டு இருக்கு.